ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எப்பவுமே பாடிட்டீங்க, ரொம்ப நேரம் பாடிட்டீங்க, ரொம்ப நேரம் ஆராதிச்சிட்டிங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ண பழகுங்க. ஆண்டவரே நன்றி அப்பா. வாயை திறந்து எப்பவுமே வார்த்தைகளால் சொல்லுங்க. நன்றி அப்பா. மறுபடியும் பாட்டு எதிர்பார்க்காதீங்க, மறுபடியும் அப்படிலாம் இல்லை, கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருங்க. நன்றி தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை போற்றுகிறோம் அப்பா. நீர் பாராட்டின கிருபை எவ்வளவு நல்லது ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாரும் வாயிலே ஸ்தோத்திரம் இல்லையே. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துகிறோம். கடந்த வாரம் முழுவதும் எங்களை கண்மணியை போல பாதுகாத்தீரப்பா. உமக்கு நன்றி 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 ராஜா. ஹல்லேலூயா. இதில் கேட்குதா? வாய்ஸ் கேட்குதா? எதுலேயுமே கேட்கல. என்ன பண்ணி வச்சிருக்கிறீங்க? மாற்றுனா மாற்றுங்க. ஸ்தோத்திரம். நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். கேட்குறேன், எனக்கு வித்தியாசமா இருக்கு. நெருக்கத்திற்காக நன்றி அப்பா. நீர் எவ்வளவு நல்லவராக இருந்திருக்கிறீங்கப்பா. எல்லா பலவீனங்களிலிருந்தும் எங்களை பாதுகாத்து இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. வியாதிகள், பலவீனங்கள், ஆபத்துகளில் இருந்து எங்களை கூடவே இருந்து பாதுகாத்தீரே. நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி தகப்பனே நன்றி அப்பா. எங்கள் குடும்பத்தை பாதுகாத்ததற்காக நன்றி. எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்ததற்காக நன்றி தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. எங்கள் தேசத்தை பாதுகாப்பதற்காக நன்றி அப்பா. எவ்வளவு பதட்டம் தெரியுமா இந்த போர்னால. நம்மளாம் இன்னும் பிரியாணியும் ஃப்ரைட் ரைஸும் சாப்பிட்டுக்கிட்டு கவலை இல்லாமல் இருக்கிறோம். ஆனால் இந்த போர் பதட்டம் எவ்வளவு நாடுகளை கதி கலங்க வச்சிருக்கிறது. எத்தனை பேரை கதி கலங்க வச்சிருக்கு தெரியுமா? ஆண்டவரே நாங்கள் இன்னைக்கு நிம்மதியாக இருக்கிறோம், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மேல் வைத்த கிருபைக்காய், இந்தியா மேல, தமிழ்நாட்டு மேல வைத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி. நல்ல வாய்களை திறந்து ஏசப்பா நாங்கள் உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல சுக பலன் ஆரோக்கியத்திற்காக, இந்த ரட்சிப்புக்காக, இப்படி உங்க ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிற இந்த நல்ல ஸ்லாக்கிய பாக்கியத்திற்காக ஸ்தோத்திரம். என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. ஏகோவாசிக்கேனோ, ஆராதனை உமக்கே அப்பா. ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா. உங்களுக்கு தான் சேர்ந்து சொல்லுவோமா? ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா. உங்களுக்கு தான் இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரம் மறந்திருப்பே. சொல்லுவோமா? உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரம் மறந்திருப்பே. நல்லவரே, இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். இந்த கால வேளையில, இந்த ஆராதனை நாளில் நீர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். உட்காருவோம். அல்லேலூயா.
கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்களை நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். நன்றி. நீங்கள் போய் அமருங்கள். கொஞ்சம் ஃபேன் அப்படி திருப்பி போட்டு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கிறீங்க? உற்சாகமாக இருக்கிறவங்கள அல்லேலூயா சொல்லுவோம். இந்த போர் நிலவரத்தை கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா, இங்கே நமக்கு பெரிய அட்டாக் இல்லை, நமக்கு பெரிய பாதிப்பு இல்லை. ஆனால் அதனுடைய பாதிப்பு ஒரு நாள் நம்மளை நிச்சயமாக வந்து தொடும். ப்ராக்டிக், அதாவது உண்மையாக சொல்லப்போனால் சாப்பாடுக்கு கஷ்டப்படக்கூடிய நாட்கள் வரும். சாப்பாடு கஷ்டப்படக்கூடிய இப்போவே சொல்கிறாங்க, ஒரு ஃப்ரைட் ரைஸ் எவ்வளோ ஆயிடுச்சான்? எவ்வளோ ஆயிடுச்சான்? வாங்குறது இல்லையோ? இல்லைம்மா, நிறைய பேர் சொல்கிறாங்க 130 ரூபா இருந்ததுன்னா இப்போ 180 ஆயிடுச்சு, நிறைய விலை என்ன பண்ணிடுச்சு, கூடிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கம்மி. உங்களுக்கு வெளிப்படுத்தல் எடுக்கும்போது ஞாபகம் இருந்திருந்தா நீங்கள் டக்குன்னு சொல்லுங்கள், 1 கிலோ அரிசி எவ்வளோக்கு விற்கும்னு சொல்லி பார்த்து சொல்லுங்கள். 2000 ரூபா, 1000 ரூபா. எண்ணெய்லாம் எவ்வளோ தூரத்துக்கு போயிடும்? அவ்வளோ அதிகமாகிடும். ஆக ஒன்று மட்டும் உண்மை புரிஞ்சுக்கணும் விசுவாசிங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்? ஆண்டவர் வரப்போகிறாருன்னு புரிஞ்சுக்கணும். தட்ஸ் ஆல் ரைட். அதான் உண்மை. அதை தான் நம்ம நம்பணும், அதை தான் புரிஞ்சுக்கணும். யோவான் 5ஆம் அதிகாரம் 39 தமிழ் தெலுங்குல படிங்க. 5:39. என்னாச்சு? தொடங்கின ஒரு குரல் காணோம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. தெலுங்குலு. பரிசோதிச்சு அப்படின்னு போட்டிருக்கு தெலுங்குல. இங்கிலீஷில் சர்ச். என்ன பண்ணி பாருங்க, சர்ச் பண்ணி பாருங்க. இன்னொரு தமிழ் மொழியில் ரொம்ப அழகாக டமாசா இருந்துச்சு, துருவி துருவி பாருங்கள். எப்படி பாருங்கள்? நமக்கு தேங்காவை தான் துருவி பழக்கல, தேங்காவை தான் தேங்காய் துருவின்னுவாங்க. அதை போட்டு என்ன செய்வாங்க? துருவி. இன்னைக்கு ஒரு காரியத்தை விசுவாசிங்க புரிஞ்சுக்கொள்ள போகிறீங்க. உங்களுக்கு அது எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுமோ. ஆனால் வேத வசனத்தை விசுவாசிங்க எல்லாருமே என்ன பண்ணணும்? தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்க்கணும். அல்லேலூயா. எனக்கு படிக்க தெரியாது பாஸ்டர், எனக்கு கண்ணு தெரியாது பாஸ்டர், இல்லை எனக்கு அவ்வளோவா புரியாது பாஸ்டர் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாஸ்தவம் தான். ஆனால் நீங்கள் காதால் கண்டிப்பாக என்ன செய்யணும்? கேட்கணும். குறிப்பாக ஆண்டவர் சொன்ன காரியம் என்னன்னா, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள் அவைதான். இப்போ இந்த 20 நாளாக இந்த கெத்செமனே டு கொல்கத்தா பார்க்குறதுல எல்லாத்துலேயும் பழைய ஏற்பாட்டில் என்ன பண்ணியிருக்கு? சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படி எழுதி இருக்கிறது. இன்னைக்கு ஈவினிங் பார்க்கும்போது அப்படி தான் பார்க்க போகிறோம். என் வஸ்திரத்தின் மேல் என்ன செய்வார்கள்? சீட்டு போடுவார்கள், எழுதி இருக்கிறதே. எனக்கு காடியை கொடுத்தார்கள், எழுதி இருந்தது. எல்லாமே அவருக்கு நடக்கக்கூடிய எல்லாமே எழுதி இருந்தது. அப்போ அவர் சொல்கிறாரு, நீ வேதத்தை ஆராய்ந்து பார்க்கறதுனால முதல் காரியமாக நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. நமக்கு என்ன உண்டு? எவர் லாஸ்டிங் லைஃப், நித்திய ஜீவன். மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்வோம். எதை ஆராய்ந்து பார்ப்பதனால சொல்லுவோம்? இந்த வேதத்தை ஆராய்ந்து பார்க்கறதுனால நமக்கு இந்த உலகத்தின் மரணம் வந்தாலும் நித்தியமான அந்த வாழ்க்கையில் நம்ம நிச்சயமாக நல்ல ஒரு ஆரோக்கியத்தோடு வாழ்வோம். அல்லேலூயா சொல்லுவோம். அடுத்தது சொன்னார், உங்களுக்கு என்ன உண்டாகும்? என்னை குறித்து இந்த வேத வசனம் என்ன செய்யும்? நீங்கள் ஆதியாகமத்திலிருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா, நான் இடையில செய்தி நேரத்தில் சொல்லுவேன், அங்கே ஏதேன் தோட்டத்தில் சும்மா ஒரு வசனத்தை எடுத்துப்போம், சும்மா ஒரு வார்த்தை வாங்க, சும்மான்னு சொல்லக்கூடாது, உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக. 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க, படிங்க. முதல் வசனத்தை படிங்க, பரவாயில்ல. சரி, இப்போ இந்த முதல் வசனத்தை படிக்கும் பொழுது தேவன் வானத்தை பூமியும் சிருஷ்டித்த. இப்போ இயேசு சொன்னாரு, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகள் என்ன செய்யும்?
சாட்சி கொடுக்கும், என்ன உங்களுக்கு சொல்லி காட்டும் அப்படின்னு சொல்றார். இப்போ யோவான் 1:1 படிங்க. வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை அப்புறம் மறுபடியும் அவர் தேவனோடு. இயேசு சாமியை தான் இங்க சொல்லுது. 14 படிங்களேன். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய். யார் இந்த வார்த்தை? இயேசு தான் இந்த வார்த்தை. இல்லையா, சொல்ல மாட்டீங்களா? அப்படி ஆதியாகமத்திலிருந்து, ஏதேன் தோட்டத்திலிருந்து, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியிலிருந்து, ஆபிரகாம் ஈசாக்குக்கு பலி செலுத்தின அந்த ஆடிலிருந்து நீங்க ஏசாமியை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அல்லேலூயா. மோசே வனாந்தரத்தில் உயர்த்தி வைச்ச அந்த வெண்கல சர்பத்திலிருந்து நீங்க யாரை பார்த்துக்கிட்டே இருக்கலாம்? ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஏசுசாமியை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அப்போ அது எதை படிக்கணும்? இன்னொரு அழகான வார்த்தை என்னன்னா, அந்த யோவான் 5:39 வாங்க. யோவான் 5:39 வாங்க. வாங்க ப்ளீஸ், வாங்க படிங்க. இப்போ அப்படி நான் எப்படி படிக்கணுமா? கவனமா படியுங்கள். இப்போ எப்படி இது எப்படி இந்த மொழியில் என்ன போட்டிருக்கு? தமிழில் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள்னு இருக்கிறதுல. ஆனால் இன்னொருத்தர் அதை மொழிபெயர்க்கும் போது எப்படி மொழிபெயர்க்கிறாருன்னா, இந்த வேத வாக்கியங்களை நீங்கள் எப்படி பாருங்கள், கவனமா. சில பேர் படிக்கிறோம் ஏதோ கடமைக்காக படிக்கிறதுக்கு இல்லை. எப்படி படிக்கிறதுக்கு இல்லை? படிக்கணுமே. சில வீட்டில் கிறிஸ்தவ வீடுன்றதுனாலையோ, அல்லது கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிறதுனாலையோ, அல்லது ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் படிக்கணும், அல்லது ஒரு நாளைக்கு 2 அதிகாரம் படிக்கணும், அப்படி யாராவது படிக்கிற பழக்கம் இருக்கிறவங்க இருந்தால் கை தூக்க வேணாம். அல்லேலூயா மட்டும் சொல்லுங்க. ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் படிப்போம் பாஸ்டர், ஒரு நாளைக்கு 2 அதிகாரம் படிப்போம் பாஸ்டர், ஒரு நாளைக்கு 4 அதிகாரம் படிப்போம் பாஸ்டர், ஒரு நாளைக்கு அந்த அந்த மாதிரியான ஆர்டர் ஆஃப் பைபிள் ரீடிங்லாம் போயிடுச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு வேற ரெகுலர் ஆக்டிவிட்டீஸில் போயிட்டு நம்ம வேற மாதிரி விஷயங்கள்ல லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்குள்ளே போயிட்டோம், அல்லது வேற மாதிரியான ப்ரோக்ராமிங்கில் போயிட்டோம். இந்த சீரியல் இத்தனை மணிக்குனோ, இல்லை இந்த ப்ரோக்ராம் இத்தனை மணிக்குனோ, இதுனோ உலகத்தின் காரியங்களுக்குள்ள போயிட்டோம். அல்லது டைப்ரைட்டிங் கிளாஸ் இந்த டைமில், அல்லது டைலரிங் கிளாஸு இந்த டைமில், சொல்லுங்கள் அவ்வளோ கம்ப்யூட்டர் கிளாஸ், அப்படி போயிட்டோம். என்ன கிடையாது இல்லைம்மா, இது பைபிள் ரீடிங் டைம் அப்படின்னு இருக்கிறவங்க இப்போ கை தூக்குங்க. அதிகாரத்தை கேட்டு தப்பு தான், ஆனால் எனக்குன்னு ஒரு பைபிள் வாசிக்கிற நேரம் இருக்குது அப்படின்றவங்க கை தூக்குங்களேன். இந்த நேரம் நான் பைபிள் வாசிக்கிற நேரம். வாழ்க வளமுடன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இன்னைக்கு என்ன இல்லாமல் போயிடுச்சு அவங்களுக்கு, யூதர்களுக்கு பைபிளை படித்தா ஆண்டவர் நித்திய ஜீவனை தருவார்னு நம்பினாங்களாம். என்ன சொன்னார்? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீ. உங்களுக்கு ஒரு தாட் இருக்குது, பைபிளை படித்தா நித்திய ஜீவன் உண்டு. அல்லேலூயா சொல்லுவோம். இந்த உலகத்தின் எந்த காரியமும் நித்திய ஜீவனை தராது. இப்போ ஒரு குண்டு போட்டானா நம்ம எல்லார் கதையும் முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா சொல்லுவோம். ஏதாவது நம்மளை காப்பாற்றுமா? சொல்லுங்க வாய் திறந்து. ஏதாவது நம்மளை காப்பாற்றுமா? எதுவுமே நம்மளை காப்பாற்றாது. செத்தே போயிட்டேயா எல்லாரும். ஆனால் இந்த உலக வாழ்க்கை முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நித்திய ஜீவன் ஒன்று வரும் தெரியுமா? அது எதை கொடுக்கும்னு சொல்கிறாருன்னா, இந்த வேத வசனம் தான் தரும். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, பைபிளை படித்தா என்ன சோறா கிடைக்கும்? வாழ்வு கிடைக்கும், உயிரோடு இருப்ப நீ. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், வாழ்வு கிடைக்கும், உயிரோடு இருப்ப நீ, நித்திய ஜீவனா வாழ்வ. முட்டாள் அறிவு கெட்டது தான் சொல்லும். பைபிள் படித்தா சோறு வந்துடுமா? பைபிள் படித்தா வேலை வந்துடுமா? பைபிள் படித்தா உனக்கு கல்யாணம் ஆகிடுமா? பைபிள் படித்தா எல்லாமே கிடைச்சிருமா? செஞ்சு பாரு, எல்லாமே கிடைக்கும். வாஞ்சையோடு படித்து பாரு, எல்லாமே கிடைக்கும். அவர் சொல்லி கொடுத்தாரு, இதை கவனமாக படிங்க. இதை இப்போது உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்லித்தரேன், வரிசையாக வரேன். சில பேர் பைபிளை படிப்பாங்க, சில பேர் பைபிளை கேட்பாங்க, சில பேர் பைபிளை பிடிக்கும், சில பேர் பைபிளை கூட கொஞ்சம் மெடிடேட் கூட பண்ணுவாங்க. ஆனால் அந்த பைபிள் மீன்ஸ் அந்த வார்த்தை அவங்க லைஃப்பில் எவ்வளோ நாளைக்கு ட்ராவலாக வரும்ன்றது ரொம்ப முக்கியம். நான் சொல்கிறது நல்லா சொல்லுங்கள். இந்த வாக்குத்தத்தம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாஸ்டர், இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாஸ்டர், இந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, எவ்வளவு நாளைக்கு? கொஞ்ச நாளைக்கு பைபிள் பிடிக்கும், கொஞ்ச நாளைக்கு பைபிளுக்கு என்ன பண்ணுவாங்க, முத்தலாம் சொல்லுங்கப்பா கொடுப்பாங்க. அப்படி வாக்குத்தத்தத்தெல்லாம் சேமித்து வைப்பாங்க. போக 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 அதுக்கப்புறம்
சொல்லுங்களேன். காணாம பழகிடும், வழக்கமாயிடும். வசனத்தையே ரொம்ப கேர்லெஸ்ஸாக கேட்பாங்க. என்னமோ எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரமர் மாதிரியும், என்னமோ இவங்க ஆதியாகமத்தில் போய் வெளிப்படுத்தல வந்துடுறவங்க மாதிரியே கேட்குறத எப்படி கேட்பாங்க? பைபிள் மெசேஜ் இந்த விஷயம் தானே, எனக்கு எல்லாமே ஒன்றுமே தெரியாது. ஆதியாகமத்தில் யார் எதுனா டக்குன்னு சொல்லுங்களேன், யாராச்சும் சொல்லுங்களேன். யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு? மோசே எதனால எங்கே இது இருக்கு? சொல்லுங்களேன். ஆதியாகமோ, யாத்ராகமோ, லேவியராகமோ, உபாகமோ யார் எழுதுனா? ஆபிரகாமா? யாராத? மோசே தான் கரெக்டு. நான் என்ன சொல்கிறேன், இதெல்லாம் மற்ற இடங்கள்ல என்ன பண்ணுறோம், படித்து தெரிஞ்சுக்கிறோம். நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்போ நீங்கள் சொன்னது லூக்கா 24:44 படிங்க. நம்பர் 1 படிமா. நம்பர் 2, நம்பர் 3. பாருங்க, தெலுங்குல படிங்க. 1. அப்போ படிமா. சரி, அப்போ மோசேயின் நியாயப்பிரமாணம் எது? ஆதியாகமோ, யாத்ராகமோ, லேவியராகமோ, இந்த அந்த ஆபகம், இது எல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா அங்க இயேசுசாமி சொல்றாரு, என்னை குறித்து எழுதி இருக்கிறது. நான் சொல்லியிருந்த இடையில கூட உங்களுக்கு, பலி 10 பலி செலுத்தினாங்கன்னா அந்த 10 பலியுமே யார் தான்? இயேசு தான். ஆசரிப்பு கூடாரம் யார் தான்? சொல்லுங்க, இயேசு தான். மேகஸ்தம்பம் யார் தான்? சொல்ல மாட்டீங்களே. குத்து விளக்கு யார் தான்? எல்லாமே யார் தான்? அப்போ வசனம் சொல்லுது. அவர் சொல்றாரு, நீ எதை படிக்கணும்? சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது பாஸ்டர். மத்தேயுக்கு இந்த பக்கம் போவே மாட்டாங்க. மீதி படிக்கிறதா இருந்தால் சங்கீதங்களை படிப்பாங்க. ஏன் சொல்லுங்க, சங்கீதம் எப்படி இருக்கும்? ரொம்ப ஈஸி. நீதிமொழிகள் பக்கம் பிரசங்கிலாம் தொடவே மாயை எல்லாம் மாயை என்று, அதனால அந்த மாயை பக்கமே நான் என்ன செய்ய மாட்டேன். இல்லை, சில பகுதிகளுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்க. ஆனால் அவர் சொன்னார், நீங்கள் என்ன செய்யுங்கள், கவனிங்க, அதுவைகள் என்ன செய்யுங்க, படிங்கம்மா. மோசையின் ஆகமங்களை நீங்கள் என்ன பண்ணுங்க, சொல்லுங்கப்பா. மோசையினுடைய ஆகமங்களை. அடுத்தது என்ன சொல்றாரு? தீர்க்கதரிசிகளின், எது தீர்க்கதரிசிகளின் ஆகமங்கள்? ஏசாயாவில் இருந்து மல்கியா வரைக்கும் எல்லாம் என்னதான்? சின்ன தீர்க்கதரிசி, பெரிய. எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க தீர்க்கதரிசன புஸ்தகங்கள்லாம்? முடிச்சவங்கன்னு யாராவது இருந்தால் கை தூக்குங்க. படிச்செல்லாம் சொல்லக்கூடாது. நான் ஏசாயாவில் இருந்து மல்கியா வரைக்கும் முழுசாக படிச்சிருக்கிறேன்ற மனசாட்சியை தொட்டு உண்மையாக கை தூக்குங்க. அங்கே ஒன்று இங்கே ஒன்று படிக்கிற கதைலாம் இல்லை. ஏசாயா தொடங்கி இருக்கணும், எங்கே முடிச்சிருக்கணும், ட்ரெயின் மாதிரி போயிருக்கணும். சில பேர் இப்போ கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் அந்த கொஞ்சம் இந்த கொஞ்சம் கதைலாம் கிடையாது. நான் ஏசாயாவில் தொடங்கினேன், மல்கியாவில் முடிச்சேன்றவங்க கை தூக்குங்க. 1, பிரதர் யோசப் பிரதர் சொன்னார். 2, ஆகமங்கள் 5 வாசிச்சு இருந்திருக்கணும். அடுத்தது தீர்க்க தரிசனங்களை வாசிச்சிருக்கணும். அடுத்தது என்ன சொன்னார்? சங்கீதங்கள். எது சங்கீதங்கள்? சங்கீதம், யோபு, நீதிமொழிகள், இதெல்லாம் என்னது? சங்கீத புஸ்தகம். உன்னத பாட்டு, இதெல்லாம் என்னது? சங்கீத புஸ்தகம். இதை படிச்சிருக்கணும். அதை படிச்சவங்க கை தூக்குங்க. அல்லேலூயா. நான் பாஸ்டர் இப்படி கேட்குறீங்க. அவர் சொல்றாரு, மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்திலையும் சொல்லுங்க, தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் யாரை குறித்து எழுதி இருக்கிறதா? தெலுங்குல படிக்குமா அந்த வார்த்தையை? என்னாச்சு? இப்பதானே சொன்னேன். லூக்கா 1, 2. அவர் சொல்றாரு, என்னை குறித்து எழுதி இருந்தவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்று நான் உங்களுக்கு முன்னாடியே
அப்போது ஈவினிங்கில் தியானிக்கிறோம். இயேசு சொல்லுவார், மனுஷகுமாரன் ஒப்பு கொடுக்கப்படுவார், மனுஷகுமாரன் அடிக்கப்படுவார், அவர் என்ன செய்வார், மரிப்பார், 3 நாளில் என்ன செய்வார், உயிரோடு எழுந்திருப்பார், அவரை கொட்டுவாங்க, துப்புவாங்க, என்னெல்லாம் எல்லாம் நடக்க போகிறத இயேசுசாமி முன்னாடியே சொல்லிட்டாரு. அதுக்கு முன்னாடி பரிசுத்த ஆவியானவர் வேதத்தில் எழுதி வச்சிட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இதை பைபிளை படித்தாதானே தெரியும். இப்போ ஆடியோ பைபிள் வந்துருச்சே, வீட்டில் டிவியில் ஆடியோ பைபிள் போட்டு விட்டு என்ன செய்யலாம், வசனத்தை கேட்கலாமே. வசனமாக என்ன பண்ணிக்கிட்டே இருக்கோம், ஓடிக்கிட்டே இருக்குமே. ஏசாயா 1ஆம் அதிகாரம் அப்படின்னு தொடங்கி அது என்ன பண்ண அழகா சொல்லிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கலாம், கேட்டுக்கிட்டு இருக்கலாம். இங்கே அவர் சொல்கிறாரு, நியாயப்பிரமாணத்தை வாசி, தீர்க்க தரிசனங்களை வாசி, சங்கீதங்களை வாசி, மொத்தத்தில் பைபிளை வாசி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், மொத்தத்தில் பைபிளை வாசி. இது என்ன இவர் டிபார்ட்மெண்ட்டாக பிரிச்சிருக்கிறாரு. எப்படி பிரிச்சிருக்கிறாரு, மோசையின் ஆகமங்கள், வரலாறு விட்டார், லைட் வரலாறு வந்து விட்டுட்டார். என்னது, ராஜாக்கள்ல இருந்து அதெல்லாம் வரலாறுல அதில் விட்டுட்டார். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, மோசையின் ஆகமத்தை படி, தீர்க்க தரிசன ஆகமங்களை படி, சங்கீதங்களை படி. யாரை குறித்து எழுதியிருக்கிறது? நாம் வந்து கிளி மாதிரி ஒன்லி வாக்குத்தத்தத்தை எடுக்கிறதுக்கு தான் லாய்க்கு. பைபிள் நம்மளுக்கு எதுக்கு தான், இந்த பைபிள் எதுக்கு தான், நீ வாழாம தலையாவ, உன்னை கோடியாக ஆசீர்வதிப்ப, நீ இடம் கொண்டு பெருகுவாய், நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்க, இப்போது இருக்கிறதை பார்க்கலும் உங்கள் பிதாக்களின் தேவன் உன்னை என்ன செய்வார். இதை எதுக்கு திரும்ப வச்சிருக்கிறாங்க? நிறைய பேர் கிளி ஜோசியம் மாதிரி நிறைய பேர் இதை எதுக்கு வச்சிருக்கிறாங்க? சுயநலமாக வெறும் அவங்களுக்கு வாக்கு தத்தத்தை எடுக்கிறதுக்கு மட்டும் வச்சிருக்கிறாங்க. இது அப்படியா? இதில் நித்திய ஜீவன் இருக்கிறது. அல்லேலூயா. ஏற்கனவே சொல்லி, இது அன்பின் கடிதம். இது என்னது? அன்பின் கடிதம். உங்களுக்காக ஒருவர் நேசித்து ஆசையாக எழுதி கொடுத்த அன்பின் கடிதம். இதில் எல்லாமே இருக்கு. அப்போ இயேசுசாமி சொன்னார், இதை படிங்க. ரோமர் 5:3-2 படிங்க. ரோமர் 3:2 படிங்க. ரோமர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படிங்க. மேலே படிச்சுட்டு கீழே வாங்க, ஒன்று படிச்சுட்டு. யூதர்களை பற்றி ஆண்டவர் சொல்லும் போது சொல்கிறாரு, இப்போ 2ல் படிங்க. யூதர்களுக்கு என்ன மேன்மையா, எவ்விதத்திலும் மிகுதியாக இருக்கிறது, மற்ற எல்லா விஷயத்தை விட ரொம்ப அதிகமாக இருக்கிறது. எதுன்னு கேட்டால், தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களுக்கு ஒப்புவிக்கப்பட்டது. தெலுங்குல படியுமா? ஏமி எது அதிகம்? இப்போ இனிமே வரல, சதுவு. அதெல்லாம் வேண்டாம், எங்கேயோ போயிட்டேன். நான் உங்களை கேட்குறேன், உங்கள் வாழ்க்கையில் எதை ரொம்ப பெருசாக நினைக்கிறீங்க? பர்சனலாக கேட்குறேன், டக்குன்னு உங்களை கேட்குறேன். நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எதை உங்கள் வாழ்க்கையில் பெருசாக நினைக்கிறீங்க? நீங்கள் பெற்றுக்கொண்டதில், நீங்கள் ரிசீவ் பண்ணதில் எது ரொம்ப பெருசாக நினைக்கிறீங்க? நீங்கள் வாங்கினதில் எது ரொம்ப பெருசு? எங்கள் வீட்டில் இருக்கிற டிவி தான் பாஸ்டர் ரொம்ப பெருசு. இல்லை, இப்போ நான் வச்சுருக்கிற ஃபோன் தான் பாஸ்டர் எனக்கு இருக்கிறதுலையே ரைட். எது சொல்லுவீங்க? இல்லை பாஸ்டர், ஹவுசிங் போர்டு கிடச்சது பாரு, அதான் ரொம்ப பெரிய. ஹலோ, ஆமே, அது கிடைச்சதே. எது தெரியுமா பெருசு? பவுல் சொல்கிறாரு, இந்த வேதம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது தான் பெருசா. இல்லையா சொல்லுவான். யாருக்கு? யூதர்களுக்கு சொல்கிறாரு. இப்போ யூதர் கையிலையா பைபிள் இருக்கு? இப்போ யார் கையில் இருக்கு சொல்லுங்க? என் கைட்ட இருக்கு. நம்ம கையிலலாம் இல்லை, யார்கிட்ட இருக்கு? எப்போ இந்த பைபிள் உங்களுக்கு கொடுக்கப்படுதோ அந்த நாட்களில் வேதத்தை வாங்கிறதுனா அவ்வளோ உற்சாகம். இந்த சண்டே கிளாஸ் பிள்ளைங்க அப்போலாம் என்ன கேட்க, நான் எனக்கு பைபிள் ஒன்று எல்லாம் இவங்களுக்கு ஏதாவது ஒரு பிறந்த நாள், இவங்க ஏதாவது முக்கியமான என்ன வேணும்னு கேட்டால், அன்னைக்கு வேலைக்கு அதெல்லாம் பெரிய குதிரை கொம்பு நோகாமல் கேட்குங்க, எனக்கு என்ன வேணும்? பைபிள். அதுவும் என்ன கேட்க தெரியுமா? பழைய ஏற்பாட்டு தான். சரி, ஓகே தரமா அப்படின்னு சொல்லிட்டு வேலை செஞ்சு கொஞ்சம் ஏதாவது நல்ல காசு வரும்போது இவங்களுக்கு அப்போது ஒவ்வொருத்தருக்கா என்ன செய்வேன். அன்னைக்கு அப்படி இருந்துச்சு. என்ன வேணும்? ஐயோ என்ன வேணும்? பைபிள் வேணும். அட்டை. இந்த பைபிளுக்கு வந்து அப்போலாம் கவர் போடுவாங்க. இப்போ வச்சுருப்பீங்க ஏதோ 1-2 பேர். இந்த கவர் தனியாக விற்பாங்க.
அந்த கவர் வேற செலெக்ஷன் பண்ணி அவ்வளோ ஆசையாக இருப்பாங்க. இன்றைக்கி அதெல்லாம் மாறி போச்சு. இப்போ இருக்கிற ஒரே ஒரு லட்சியம் என்னென்னா கலர் கலராக மாடலாக மொபைல் வாங்குறது தான். இல்லையா சொல்லுவோம். நீ விவோனா நான் எம்ஐ, நான் எம்ஐனா நீ என்னது ஓப்போ, நம்ம சாம்சங்கா. இன்னைக்கு அப்படி போயிடுச்சு, கவனங்கள் அப்படி போயிடுச்சு. நகை நட்டு கூட ரெண்டாவது பிரச்சனை தான். இப்போ மற்றவங்க ஃபோனை பார்த்து தான் பொறாம வருதே தவிர மற்றவங்க பைபிளை பார்த்துனா வரல, பொறாம வரல. இன்னும் இவன் பைபிள் எப்படி வச்சிருக்கிறாளே, இன்னும் இவன் பைபிள் எப்படி வச்சிருக்கிறானே, என்ன வாங்கிலாம் பார்ப்பாங்க. முன்னாடிலாம் பைபிள் வாங்கி பார்ப்பாங்க, பைபிள் எப்படி கிழிச்சிருக்கிற, பைபிள் இப்படிலாம் புதுசாக இருந்தால் உங்களெல்லாம் மதிக்க மாட்டாங்க. இன்னைக்கு மதிப்பெல்லாம் மாறி போச்சு. இன்னைக்கு யாரும் பைபிளை வச்சு ஆளை மதிக்கிறதே இல்லை. ஆளுங்களையும் தோற்றங்களையும் போட்டிருக்கிற துணிமணிகளையும் கையில் இருக்கிற வசதிகளும். அப்போல்லாம் அப்படி இல்லை, எங்கள் கையில் இருக்கிற பைபிளுக்கு தான் மதிப்பு. ஓஹோ, இவன் நல்லா பைபிளை படிப்பான் போல இருக்குடா, பைபிள் ஒரே அழுக்காக இருக்கும், பைபிள் ஒரே அழுக்காக இருக்கும், அழுக்காகி அட்டெல்லாம் போட்டு ஒரு மாதிரி இருக்கும். அல்லது பைபிளுடைய விஷயங்களை பார்த்து மதிப்பாங்க. இன்னைக்கு மனுஷனுடைய மெஷர்மெண்ட்டே மாறிப்போச்சு. என்ன சொன்னார் ஆண்டவர்? வேத வசனங்கள் அவர்களுக்கு ஒப்புவிக்கப்பட்டது தான் விசேஷ மேன்மை. உங்களுக்கு எது மேன்மை? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்களுக்கு எது மேன்மை? உங்களுக்கு பைபிள் கொடுக்கப்பட்டதில் அதுதான் மேன்மை. பைபிளை தொடுறீங்களா அதான் உங்களுக்கு மேன்மை. பைபிளை படிக்கிறீங்களா அதான் உங்களுக்கு மேன்மை. பைபிளை வாசிக்கிறீங்களா அதான் உங்களுக்கு மேன்மை. அல்லேலூயா. மற்றபடி எனக்கு அது இல்லை, எனக்கு இது நோ, ஐ டோன்ட் கேர். இதை பற்றி எனக்கு பைபிள் எனக்கு கிடைச்சிருக்கியா? அல்லது முன்னாடி இப்போ காமிச்சியப்பா அந்த வசனத்தை காமிங்க, யோவானில் காமிச்சிங்களே காமிங்க. பைபிளை புரியுறதே பெரிய ரகசியம். தனியாக எடுக்கிற அதை உங்களுக்கு பைபிள் ஒருத்தருக்கு புரியுறதே. சில பேருக்கு எவ்வளோதான் சொன்னாலும் பைபிளே புரியாது பாருங்க. என்னமோ சொல்கிறீங்க, ஆனால் எங்களுக்கு என்ன செய்யலை, புரியல, விளங்கலை. ஏதோ மோசையின் ஆகமோன்னு சொன்னீங்க, தீர்க்கதரிசிக்கிற ஆகமோ அப்படிலாம் சொன்னீங்க, சங்கீதங்கள்னு சொன்னீங்க, ஓகே, அது ஏதோ அப்படின்ற நிலைமையில் இருப்பாங்க. ஆனால் பைபிளை ரெகுலராக அது இல்லை. யோவான் இதில் தனியாக ஒன்று காமிச்சிங்க நீங்கள். இந்த வசனத்தை புரிந்து கொள்வது என்பதே பெரிய விஷயம். கர்த்தருக்கு முன்பாக இன்னைக்கு இங்கே பிரசங்கம் பண்ணுறேன்னா, அல்லது இன்னைக்கு பிரசங்கம் பண்ணுறேன்னா, அல்லது இன்றைக்கு இத்தனை ஆயிரங்கள் பிரசங்கம் பண்ணிட்டேன்னா, ஆரம்ப நாட்கள் இந்த பைபிள் புரியாமல் அழுதது எனக்கு கர்த்தருக்கு மட்டும் தெரியும். நம்புவீங்களா? பாஸ்டர் எவ்வளோ வசனம் பிரசங்கம் பண்ணீங்க பாஸ்டர், இன்றைக்கி ஈவினிங் ரெடியாக இருக்கிறீங்க, எப்படி பாஸ்டர் அடுத்த வாரம் வியாழக்கிழமையிலேருந்து குட் ஃப்ரைடேலேருந்து ஈஸ்டரில் வருஷ கட்டி உட்காந்து நோட்ஸ் போட்டு தலைப்பு கொடுத்து ரெடியாக வச்சுருக்கிறீங்க, எப்படி இது இப்போ? ஆனால் ரட்சிக்கப்பட்ட நாட்களில், ஆரம்ப நாட்களில் ஒன்றுமே புரிய மாட்டேங்குதேன்னு சொல்லிட்டு தனிப்பட்ட முறையில் அழுதது கர்த்தருக்கு மட்டும் தெரியும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பைபிள் புரியணும்னா அதுக்கெல்லாம் ஒரு கிருபை வேணும். அதுக்கு படிப்பு விளக்கு வைக்க முடியவே. ஒரு பெரிய இன்ஜினியர் கையில் பைபிளை கொடுத்துட்டு, ஐயோ இதுலேருந்து ஒரு வசனத்தை பேசுனா அவர் பேசுவார் சிட்டி பாபு. ஒரு டாக்டர் கிட்ட கொடுத்தா பேசுவாரா? எவ்வளோ பெரிய எம்பிபிஎஸ், எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ், சார் ப்ளீஸ் டெல் மீ ஒன் வேர்ட் அப்படின்னா, தம்பி இதுக்கு எங்களுக்கும் கத்திரிக்கோள் கத்தி ஆப்ரேஷன் அதை பற்றி பேசுனா பைபிள் புரியுது. அவர் சொல்கிறாரு, இந்த வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் என்ன செய்தார்? திறந்தார். நீங்கள் என்ன திரும்ப கேட்கணும்? ஆண்டவரே எதுவுமே எனக்கு புரிய வேணாம், உங்கள் வேத வசனம் எனக்கு புரிஞ்சா போதும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், எதுவுமே புரிய வேணாம், யாரையும் புரிய வேணாம், இந்த பைபிள் புரிஞ்சா போதும். அதனால தான் எனக்கு நித்திய ஜீவன் உண்டு. அதில் தான் நான் இயேசுவே கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் என்னை கொண்டு போய் விடுகிறார். நான் மரண இருளிலே பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கே பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை என் பாத்திரம் ஜீவனுள்ள நிலைத்திருப்பேன். நன்மையும் கிருபையும். இது யாரை சொல்லியிருக்கிறது? இயேசு தான் அந்த மேய்ப்பன், நான் தான் அந்த ஆடு இல்லையா சொல்லுவோம்.
அதுதான் யோவான்ல சொன்னாரு, நானே நல்ல மேய்ப்பன் அப்படின்னு அப்போ இதை தெரியணும், இதை நம்மளுக்கு என்ன செய்யணும், புரியணும். அப்போ மனசை கத்தற செய்யணும், வேத வசனங்களை சொல்லுங்க புரிந்து கொள்வதற்காக. அதனால தான் நிறைய பேர்ல ஒன்றும் புரியல, அப்படி மனசு திறந்தா தானே. பைபிளை திறந்து ஒரு பிரச்சனை இல்லை, எல்லா பக்கமும் திறக்கலாம். இதை திறக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் மனசு திறக்கணும், உங்கள் மனக்கண்கள் திறக்கணும். அப்போ இந்த வசனங்கள் புரியும். அல்லேலூயா. சரி, இப்போ நேராக நம்ம இன்னொரு வசனத்துக்கு நேராக போகலாம். சரியா? அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துக்கு வாங்க. அந்த பட்டணத்தார் எதை என்ன செய்தார்களாம்? வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும். இருங்க ஒரு நிமிஷம். பைபிள் ரீடிங் அப்படிங்கிறது வீக்லி ஒன்ஸோ, விருப்பப்பட்ட நேரத்தில் ஒன்ஸோ, தேவைப்படும் போது ஒன்ஸோ. சில பேருக்கு ரொம்ப பிரச்சனை முத்தி போச்சுன்னா தான் பைபிள் பக்கமே திரும்புவாங்க. ப்ராப்ளம் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது தான் என்ன செய்வாங்க? அப்போது சுயநலமாக படிக்கிறது இல்லை, தினந்தோறும் விரும்பி படிக்கிறது தான் வேதம். அல்லையா சொல்லுவோம். எப்படி இவங்க வசனத்தை அவர்கள் முதலாவது என்ன செய்தார்கள்? ஏற்றுக்கொண்டவர்கள். காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் என்ன செய்தார்களா? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள். நீ என்ன படிச்ச? நீ எசையை படிச்சியா? நான் மத்தேயு படித்தேன். இங்கே பாரு, இங்கே இப்படி இருக்கு, அங்கே அப்படி இருக்குன்னு ஜனங்கள் படிங்க. ஆராய்ந்து பார்த்ததினால் அந்த தெசலோனிக்கா பட்டணத்தில் உள்ளவர்கள் மற்றவர்களை பார்க்கலாம் அவர்கள் வேதத்தை படித்தவர்கள் எப்படி இருந்தார்களா? அல்லேலூயா சொல்லுவோம். பைபிளை படிங்க போதும். தெலுங்குல படிமா. தினமும் பரிசோதித்து பார்த்து, தினமும் படித்து பார்த்து. வீட்டில் எத்தனை பேர் செய்தியை பார்ப்பீங்க, செய்தியை பேசுவீங்க? இன்றைக்கி என்ன இன்றைக்கி யார் வந்தாங்க, இன்றைக்கி என்ன பண்ணால், பேசுகிற பேச்சு டாப்பிக்கில் வேறு மாதிரி இருக்கும். நம்ம மக்கள் பேச்சு டாப்பிக்கில் இன்றைக்கி என்ன செய்தி, இன்றைக்கி என்ன கான்செப்டில் ஆராதனை நடந்தது, இன்றைக்கி என்ன சத்தியத்தை பேசுனாங்க இன்றைக்கி அப்படிங்கிறத நீங்கள் குடும்பத்தில் பேசுவீங்க. அதை ஆராய்ந்து பார்ப்பீங்க. இது நல்லா இருந்துச்சுல, இந்த காரியம் இப்படி சொல்கிறேன். உங்களுக்கு ரசிக்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ பைபிள் வசனம் உங்கள் வீட்டுக்கு வர விருந்தாளியை போல் இருக்கணுமா, உங்கள் வீட்டுக்கு வர சொந்தக்காரங்களை போல் இருக்கணுமா? ஏன் டக்குன்னு சொல்லுங்கள். விருந்தாளி வந்துட்டு போயிடுவாங்க. வந்து ஒரு டீ காஃபி குடிச்சிட்டு ஒரு ஏதோ ஒன்று சமைச்சு போட்டிங்கன்னா தின்ட்டு நல்லா இருக்குதுமா, சூப்பராக இட்லி சுட்டுருந்தேன், சூப்பராக பிரியாணி செஞ்சுருந்து போயிட்டே இருப்பான். ஆனால் சொந்தக்காரங்க உங்கள் வீட்டில் வந்து சில காலங்கள் தங்குவாங்க. சில சொந்தக்காரங்க வருஷ கணக்காக தங்குறவங்களாம் இருக்கிறாங்க. ஆமேன். அப்படி யாராவது இருக்காங்களா? எங்கள் வீட்டில் இருக்கிறாங்கம்மா, எங்கள் வீட்டில் இருந்தாங்க. எங்கள் வீட்டில் ஊரில் இருந்தெல்லாம் வந்து எங்கள் சொந்தக்காரங்களாம் தங்கியிருந்து படிச்சுட்டு போயிருக்கிறாங்க. நான் சொல்கிறது சின்ன வயசில் வேலை செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க. அப்படி வந்து தங்கி சொந்தக்காரங்க எங்கள் அத்தை வீடு, எங்கள் மாமா வீடு அப்படின்னு சொல்லி ஃபேமிலிஸில் போய் என்ன பண்ணுவாங்க, தங்கி. நீங்கள் சும்மா விருந்தாளியை போல் வச்சுருந்தீங்கன்னா அது வரும், தங்கும், கிளம்பி. எப்படி வச்சுக்கோங்க, சொந்தக்காரங்களை போல் வந்த வசனத்தை என்ன பண்ணிக்கணும், உள்ளவே தங்க வச்சுக்கணும். இப்போ அதுதான் சொன்னது, வேத வசனங்கள் எப்படி இருக்குதுன்னு அவங்க என்ன செய்தாங்களாம், அதை ஆராய்ந்து பார்த்தார்களாம். இப்படி சொல்லித்தரேன் இன்னொரு காரியத்தை. நம்ம பார்த்தது இல்லைல்ல, தங்க சுரங்கம் தோன்றதை எத்தனை பேர் வீடியோவில் பார்த்துருக்கீங்களா? இப்போலாம் வீடியோவில் போனால் பார்க்கலாம். தங்க சுரங்கம் உள்ளே ஒருத்தன் போய் புதக்குழியில் போய், காற்று வசதி இல்லை, சொல்லுங்கள், தண்ணி வசதி இருக்காது, தேடிட்டு எதை எடுத்துகிட்டு வருவான், தங்கத்தை எடுத்துகிட்டு வருவான்.
அல்லேலூயா சொல்லுவோம். கடலுக்குள்ளே போய் முத்து எடுப்பாங்களே, அவங்க எப்படி எடுப்பாங்க? மூச்செல்லாம் சொல்லுங்கள், மூச்செல்லாம் அடுக்கி உள்ளே போய் அந்த முத்தை எடுத்து அதை உடைச்சா உள்ளே என்ன இருக்கும்? முத்து இருக்கும். தங்க சுரங்கத்துக்குள்ளே போய் உயிரை பணைய வச்சு தங்கத்தை எடுத்துகிட்டு வர்றது போல், கடலுக்குள்ளே போய் ஆழத்தில் போய் முத்து எடுத்துகிட்டு வர்றது போல், நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து தங்கத்தையும் முத்தையும் எடுக்கலாம். அல்லேலூயா சொல்லுவோம். இந்த மேலோட்டமாக அரிசி ஆயிரா மாதிரி ஆஞ்சிங்கன்னா உங்களுக்கு என்ன தான் கிடைக்கும்? உங்களுக்கு என்ன வேணும்? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? கல் பூமி வேணுமா? தங்கம் முத்து வேணுமா? அப்போ எங்கே போ? டீப் சொல்லுங்க, டீப் எடுத்து வாசி, நேரம் எடுத்து வாசி. ஏதாவது ஒரு ஒரு க்ளூ கிடைச்சிடணும். அப்படி தான் நாங்கள் செய்தி எடுக்கிறோம். இப்போது அப்படியே வாசிக்கும் பொழுது ஒரு பகுதி எடுத்துக்கிட்டா ஒரு காரியத்தை, இப்போ ஈவினிங் வஸ்திரத்தை பற்றி பார்க்க போகிறேன்னா, இப்போ என்னெல்லாம் வஸ்திரம், ஏதெல்லாம் வஸ்திரம், என்ன அது என்ன சொல்லுதுன்னு போய் உட்காந்து அதை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஈவினிங் டெலிவரி பண்ணுற வரைக்கும் அதை தியானிச்சுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா, ஆமென். போதும், 4 வசனம் 5 வசனம் ஓகே அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு வேலை தெரியாமல் இருக்கலாம். எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை, நான் தோண்டிக்கிட்டே இருப்பேன். அல்லேலூயா சொல்லுவோம். கீழே நோட்ஸு திறந்தபடியாகவே இருக்கும். போய் பார்த்தீங்கன்னா உட்காரும் போதெல்லாம் இம்ப்ரவைஸ், உட்காரும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அதை டெவலப் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அது நீங்கள் தோண்ட தோண்ட உங்களுக்கு தங்கம் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் இன்னும் ஆழத்தில் போக போக நல்ல விலையுறந்த முத்துக்கள் எல்லாம் கிடைக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் தோன்றதா இருந்தா, ஆழத்தில் போகிறதா இருந்தா வசனத்துக்குள்ளே போங்க, வேற எங்கேயும் போயிடாதீங்க. ரைட்? வேற எங்கேயோ போய் டீப்பாக போய் என்ன பண்ணுறாதீங்க. டீப் ஃப்ரெண்ட்ஷிப், டீப் ரிலேஷன்ஷிப், டீப்புன்னு போனால் மூச்சடிச்சு செத்து தான் போகணும். ஆனால் வேதத்தில் முழுகின ஒரு ஆள் செத்து போக மாட்டாங்க. அல்லேலூயா சொல்லுவோம். வேதத்துக்குள்ளே போனீங்கன்னா, நாங்கள் பாஸ்டர் நாங்கள் என்ன பண்ணுவோம், குடும்பஸ்தர்களை நீங்கள் படித்தா உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லித்தர முடியும். வாலிப பிள்ளைங்க படித்தா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்லா இருக்க முடியும், மேலே வர முடியும். எவன் சொல்லி கொடுத்தான்? பைபிளுக்கும் உலகத்துக்கும். நான் சொல்கிறேன், ஒருத்தன் பைபிளை படித்தவன் உலகத்தில் பெரிய காரியங்களை சாதிப்பான். நான் பார்த்துருக்கிறேன், பெரிய பெரிய இன்ஜினியர்ஸை பார்த்துருக்கேன், ஊழியம் செய்கிற இன்ஜினியர்ஸை பார்த்துருக்கேன், பெரிய பெரிய ஆட்களை பார்த்துருக்கிறேன். அவங்களாம் வேதத்தை அவ்வளவா நேசிக்கிறவங்க, வேதத்தை அவ்வளவா படிக்கிறவங்க. இல்லையா சொல்லுவோம். அப்போது அந்த பட்டணத்தார் முதல் காரியமா விஷயம் என்னன்னா, வசனத்தை என்ன பண்ணாங்களா? ஏற்றுக்கொண்டார்கள். தெலுங்குல சொல்லுமா? ஆசக்தித்தோவா, ஆசையா, வாஞ்சையா, மனோ வாஞ்சையா. பைபிளை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? கடமைக்காக நீங்கள் ஏற்றுக்கிட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லைங்க. என்ன செய்யாதீங்க? எப்படி கடமைக்கா, மனோ வாஞ்சையா. எப்படிங்க? அதான் தாவீது சொன்னாரே, மானானது நீருடைய வாஞ்சிப்பது போல. எதை வாஞ்சிப்பது போல? வறண்ட நிலம் தண்ணீரை, மழையை வாஞ்சிப்பது போல. உங்களுக்கு எப்படி இருக்கணும்னா, இந்த வாரம் என்ன செய்தி? அல்லேலூயா. ஆபிரகாம் இருந்தார் தானே, பாஸ்தரமா தானே, பாஸ்தர் இதை தான் அதை தான் பேசுவாங்க. நீ டிசைட் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. இங்கே நிறைய மேதாவி உட்காந்துன்னு இருப்பாங்க. இதை தானே பேசுவாங்க, அதை தானே பேசுவாங்க. ரைட்? அப்படி இருக்கக்கூடாது. ஒரு எதிர்பார்ப்போட வறண்ட நிலம் தண்ணியை உறிஞ்சிறது போல, மானு நீரோடைய வாஞ்சிப்பது போல, பக்தன் சொன்னார், எனக்கு கிடைத்த ஆகாரத்தை போல அதை நான் என்ன செய்தேன்? ஆசையாக உட்கொண்டேங்கிறது போல இருக்கணும் நீங்கள். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு ஏற்ற வார்த்தை வரும். அதுதான் இந்த ஜனங்க என்ன செய்தார்களா? மனோவாஞ்சையாக ஏற்றுக்கொண்டு, என்ன இன்னைக்கு இப்படி பேசுனாரே இது அப்படின்னு சொல்லிட்டு யாராவது வந்து, என்னங்க பாஸ்டர் நீங்கள் இப்படி சொன்னீங்களே, இது இப்படி தானே அப்படின்னு கேட்கணும். சில பேர் தான் கேட்பாங்க ஃபோனில், பாஸ்டர் இப்படி சொன்னீங்களே, இது இப்படி வராதுல்ல அப்படின்னு கேட்பாங்க. தப்பு இல்லை. கொஸ்டின் கேட்குறது உங்ககிட்ட வசனம் இருந்து இப்படி சொன்னீங்களே, இல்லைப்பா அப்படி இல்லை, இல்லைப்பா அப்படி இல்லை, இது இப்படின்னு சொல்லி உங்களுக்கு விளக்குறதுக்கு ஏதுவாக இருக்கும். அல்லேலூயா. நீ என்ன பேசுறியோ பேசு, ஆமென். நான் பாட்டு கேட்டுக்கிட்டே ஆராய்ந்து பாருங்கள். அதை ஆராய்ந்து பார்த்ததினால் மற்றவர்களை விட
தமிழ்ல சொல்லுது நற்குணசாலி. தெலுங்குல என்னம்மா முடிவு எப்படி முடியுது பிரதர் அந்த வசனம்? அப்போஸ்தலர் 17:11 அப்படி போட்டு தப்பு இல்லை. அது தமிழில் போட்டிருக்கு. அவங்க வந்து நற்குணசாலிகளாக இருந்தாங்கன்னு. கணுலை, மற்றவர்களை விட அவர்கள் கனமுள்ளவர்களாக இருந்தாங்களாம். பைபிளை படிக்கிறதுனால நீங்கள் மற்றவர்களை நல்ல ஒரு குணசாலிகளாகவும் கனத்துக்குரியவர்களாக இருப்பீங்க. ஆமேன். ஏய், இந்த பைபிளை படிக்கிற பிள்ளைப்பாது அப்படின்னு உங்கள் மேலே மரியாதை இருக்கும். உங்கள் மேலே என்ன இருக்கும்? மரியாதை இருக்கும். பைபிள் தெரிஞ்ச பிள்ளைப்பா உங்கள் மேலே ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். ரைட்டா? எங்கள் நண்பர்கள்லாம் ஆரம்பத்திலேருந்தே என் மேலே ஒரு நல்ல மரியாதை வச்சுருந்துருப்பாங்க. ஓ, அண்ணனை கூப்பிடுவோம், இல்லை எப்பா பாலாஜி கூப்பிடுவோம். அப்படி நான் கொஞ்சம் முன்னாடி போனதுனாலையும் கொஞ்சம் விஷயம் தெரியும். அந்த வசனத்தை தெரிஞ்சதுனால நமக்கு கொஞ்சம் கனம் தானாகவே கிடைக்கும். நகை நட்டுனால தேவையில்லை. காசு பணத்தினால நம்ம என்ன சொல்லுவோம்? காசு பணத்தினால தான் உலகத்தில் மரியாதை. நம்மளுக்கு அப்படி ஒரு மரியாதையே தேவையே. அவர்கள் வசனத்தை ஆராய்ந்து பார்த்ததினால் மற்றவர்களை விட அவர்களுக்கு ஒரு கனத்தை கர்த்தர் கொடுத்திருந்தாராம். ஆமென். நீங்கள் வேதத்தை படிக்கிறதுனால உங்களை பார்த்து மற்றவர்கள் ஒரு நல்ல மரியாதை கொடுப்பாங்க, ஒரு கனத்தை கொடுப்பாங்க. ஏசாயா 34:16 படிங்க. ஏசாயா பிரைஸ்லாம் வாங்க. கொஞ்சம் உட்காருங்க, உட்கார வைப்பா. மகேஷா குமரிசா உட்காரு. படிங்க ஏசாயா 34:16. கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், ஏன் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. அவருடைய வாய், அவருடைய ஆவி அவைகளை என்ன செய்யுமா? சேர்க்கும். அப்போ என்ன சொல்லுது? இது பைபிளை பற்றி தான் சொல்லுது. இது என்ன சொல்லுது? சொல்லுங்கப்பா, தெலுங்குல படிங்க. ஆ ஆ முதல்ல என்ன சொல்றாரு? இந்த வேத புஸ்தகத்தை தேடி வாசிக்கணும். எப்படி வாசிக்கணுமா? தேடி வாசிக்கணும். ஒரு ஒரு சர்ச், ஒரு தேடலோடு கூட வேதத்தை என்ன செய்யணும்? வாசிக்கணும். அவர் என்ன சொல்றாரு? இதில் ஒன்று கூட என்ன செய்யாது? குறையவே குறையாது. இன்னொன்று என்ன சொல்றாரு? ஒன்றுக்கு ஒன்று ஜோடி இல்லாமல் இருக்காது. என்ன இருக்காதான்? நீங்கள் ஆதியாமத்தில் படிக்கிற வசனம் எங்கே இருக்கும்? மத்தேயுல இருக்கும், எபிரேயர்ல இருக்கும். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொன்ன ஆதியாமத்து வசனம் எங்கே இருக்கும்? எபிரேயர்ல இருக்கும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போது இங்கே இருக்கிற வசனம் இன்னும் இதை நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் இதை ஆராய்ச்சி பண்ணி பைபிளில் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்லேயும் என்னென்ன வசனங்கள்லாம் ஒன்றா இருக்குன்னு ஒரு நோட்டு போட்டு எழுதினேன். அதுக்கப்புறம் ஒரு பைபிள் ஒன்று பிரிண்ட் பண்ணாங்க. என்ன பைபிளு? பழைய ஏற்பாடு பைபிள்லாம் புதிய வசனம்லாம் புதிய ஏற்பாட்டில் இருக்கிறதுலாம் என்ன பண்ணிட்டாங்க? தனியாக நோட் பண்ணிட்டு இந்த வசனம் இங்கே இருக்குதுன்னு என்ன பண்ணிட்டாங்க? ஒரு டிக்டேட் பண்ணிட்டாங்க. முடிஞ்சு போச்சு கதை. ஆனால் நான் உட்காந்து என்ன பண்ணேன்? பழைய ஏற்பாடு வசனம் புதிய ஏற்பாடு வசனம்னு நோட்டு போட்டு எழுதினேன். வசனம் என்ன இல்லாமல் இருக்காதான்? ஜோடி இல்லாமல் இருக்காதான். வசனம் சொல்லுது, அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி இவைகளை. இப்படி சொல்கிறேன் உங்களை. எப்படி பாஸ்டர் நீங்களாம் பிரசங்கம் பண்ணுறீங்க? எப்படி இந்த வசனத்துக்கு இந்த வசனத்தை கம்பேர் பண்ணுறீங்கன்னா, ஆவியானவர் தான் உதவி செய்யணும். யார் உதவி செய்யணும்? இதுக்கு இந்த பாரு, இங்கே இந்த வசனம் இருக்கா, இந்த வசனத்துக்கு இது இங்கே இருக்குன்னு இன்னொரு வசனத்தை இன்னொரு வசனத்தோடு ஆதாரப்படுத்தி காமிக்கிறது ஆவியானவர் தான். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வேளை வேதத்தை தியானிக்கணும், இல்லை ஒருவேளை நீங்கள் செய்திகளை எடுக்கணும்னா தயவு செய்து அறிவில் எடுக்காதீங்க. லிசன். அந்த வண்டிலாம் ரொம்ப நாள் ஓடாது. அந்த வண்டிலாம் ரொம்ப நாள் ஓடாது. அந்த சரக்கெல்லாம் ரொம்ப நாளைக்கு வியாபாரம் ஆகாது. ஆவியானவர் என்ன செய்யணும்? இங்கே இருக்கிற வசனத்தை எங்கே கொடுக்கணும்? உட்காந்து யோசிப்போம். இது இங்கே இருக்குல்ல, உடனே நோட் பண்ணு, இங்கே இருக்குன்னு ஆவியானவர் அதை ஞாபகப்படுத்துவார். அல்லேலூயா. இப்போ ஜெபம் நடத்துறீங்க,
ஆராதனை நடத்துறீங்க, உட்காந்து பாட்டு எடுக்கிறதா இருந்தால் உட்காந்து, நான் தான் சொன்னேன் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த பாட்டுக்கு அடுத்தது, இந்த பாட்டுக்கு அடுத்தது எந்த பாட்டு பாடலாம், புரியுதுங்களா? ஆவியானவர் அதை சேர்க்கணும். ஒருவேளை ஒரு 7 வார்த்தையில் ஒரு வார்த்தை பேச வாய்ப்பு கிடைக்குதுன்னா எந்த வார்த்தையை எப்படி பேசணும்னு ஆவியானவர் சொல்லி தருவார். ஏன்னா வேதமும் ஆவியானவரும் ஒன்னோடு ஒன்று இணைந்தவர்கள். இதை எழுதினவர் யாரு சொல்லுங்க? இப்போ தானே சொன்னீங்க ஆரம்பத்திலேயே, எழுதின ஒரு ஆவியானவர். இப்போ இருக்கிறவர் யாரு? இப்போ அவர் எழுதின புஸ்தகத்தை படிக்கும்போதே அவர், இப்போது புக்ஸ் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் புக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது எழுதின ஆத்தருங்க. சில ஆத்தர்லாம் அந்த காலத்தில் உயிரோடு இருக்க மாட்டாங்க. இப்போ இருக்கிற புக்ஸு ஆத்தர்லாம் உயிரோடு இருப்பான். அதை எழுதினவங்கிட்டே போய், சார் இதில் எனக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்குன்னு சொன்னால் அந்த ஆள் எவ்வளோ அழகாக கிளியர் பண்ணுவான். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அது யார் எழுதின புக்கு? எக்கனாமிக்ஸை பற்றி ஒரு மாஸ்டர் எழுதினார் வச்சுக்கோங்க. அந்த ப்ரொஃபஸர் உயிரோடு இருக்கிறார். எங்கள் பிரசிடென்சி காலேஜில் அப்படிலாம் உண்டு. மேத்தான்னு ஒரு கவிஞர் இருந்தார்ல, இருக்கிறார் நினைக்கிறேன் இன்னும். அவர்லாம் நான் படிக்கிறச்ச அவர் தமிழ் வாத்தியாரே எங்கள் காலேஜில் இருந்தார். அவர்கிட்ட போயிட்டு, சார் நீங்கள் ஒரு பாட்டு எழுதுனீங்களே, இந்த பாட்டில் என்ன சார் ஏதாவது கேட்டால் அவர் சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? தம்பி இந்த பாட்டை நான் இப்படி தான் எழுதினேன் அப்படின்னு. இந்த வேதத்தை எழுதின பரிசுத்த ஆவியானவர், ஆண்டவரே இது எனக்கு புரியல, இதுக்கு இன்னொரு வசனம் எங்கே இருக்குது, இது எனக்கு எப்படி அர்த்தமாகணும்னு சொன்னால் அவரே உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இயேசுசாமி என்ன சொன்னார்? இதை தேடி வாசித்து இதை ஆராய்ந்து பாரு, உனக்கு ஆவியானவர் என்னை குறித்து எங்கெல்லாம் எழுதியிருக்குதோ அவரே உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். நான் சொல்லுவேன், பல முறை படித்து சொல்லியிருக்கிறேன். இந்த வேதத்தை படிக்கிறதுனால நம்மளுக்கு பிரயோஜனம் உண்டு. இந்த வேதத்தை ஆராயறதுனால எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க, இந்த வேதத்தை நீ சுமந்தா இந்த வேதம் உன்னை சுமக்கும். எப்படி சொல்லி கொடுத்தாங்க? பைபிள் தூக்கிட்டு ஒரு நாள் நாங்கள் வராத நாள் கிடையாது. பைபிளு நோட்டு, பாட்டு புக்கு, பேனா எங்கன்னு கேட்டு அப்புறமா தான் எங்களை நடத்துனாங்க. இல்லையா சொல்லுவோம். எங்க நோட்ஸ் எழுதுறியா அப்படின்னு பார்ப்பாங்க. இப்போ ஒருத்தர் கையிலையும் நோட்ஸு, எல்லாம் மெத்த படித்த மேதாவிகள் எல்லாருக்கும் இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க? பாஸ்டர் எங்களுக்கு நல்ல தரோட்டா, நீங்கள் எங்களை கேளுங்க, நாங்கள் உங்களுக்கு என்ன செய்கிறோம் சொல்கிறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. வேதத்தை பொறுத்த மட்டிலும் திரும்பவும் சொல்கிறேன், இது நமக்கு நித்திய ஜீவனை தரக்கூடியது. இதில் நம்ம ஆண்டவராக இயேசுவை பார்க்கலாம், இயேசுவை நம்ம அறிஞ்சு கொள்ளலாம். அவரை அறிந்து கொண்டால் நமக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். யாரை தெரிஞ்சுக்கணும்? இந்த உலகத்தில் வேறு எந்த மனுஷனையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா ஐயோ இவனா அப்படின்னு நினைப்பான். ஆனால் வேதத்தில் ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் ஆழத்துக்குள்ளே நம்ம போகிறதுக்கு உதவியாக இருக்கும். கண்களை மூடுவோம், நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த வேதம் எனக்காக எழுதி கொடுக்கப்பட்டது. ரோமரில் படித்தோம், யூதர்களுக்கு கர்த்தர் இதை எழுதி கொடுத்தது விசேஷ மேன்மையாக. என்னைக்கு உங்கள் கையில் என் கையில் பைபிள் கிடைச்சதோ அது நமக்கு மிகப்பெரிய விசேஷித்த மேன்மையாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதை பற்றின ஒரு வேளை தெளிவு இல்லாமல் இருக்கலாம். இதை ஸ்டைலுக்காக யூஸ் பண்ணுறதுக்கோ இல்லை ஃபேஷனுக்காக யூஸ் பண்ணுறது இல்லை. இது வாழ்க்கை. இது அநேகருடைய வாழ்க்கையை புரட்டி போட்டது, அநேகருடைய தலையெழுத்தை மாற்றினது, அநேகருடைய சூழ்நிலைகளை மாற்றுறது இந்த வேதம். இன்றைக்கி இதை ஏதோ ஒரு ஐடலாக, ஏதோ ஒரு மெட்டீரியலாக பார்க்குறதுக்கு இல்லை. இது என் வாழ்க்கைக்கு தேவையானது, இது என் வாழ்வுக்கானது, இது என்னை வாழ வைத்தது. அல்லேலூயா, ஆமென். ஆண்டவரே நன்றி செலுத்தி அப்பா, இந்த வேதத்தை பிள்ளைகிட்ட சொல்லி இதை படின்னு சொல்லணும். அவங்கள படிக்க வச்சு, எத்தனை பேரண்ட்ஸு சொல்கிறீங்களே பிள்ளைகளை பைபிள் படிக்க சொல்லி. பிள்ளை ஃபோனை நோண்டிக்கிட்டு இருந்தால் வேடிக்கை பார்க்குற பேரண்ட்ஸ் தான் இன்றைக்கி ஜாஸ்தி. வீடு விசிட்டிக்கு போனால் பிள்ளை ஃபோனை நோண்டிக்கின்னு இருக்கோம். பேரண்ட்ஸு சும்மா இருப்பாங்க, அதை பற்றி பேசுறதில்ல, அதை பற்றி கவனிக்கிறதில்ல. பிள்ளை பைபிள் வாசிச்சுதா, பையன் பைபிள் வாசித்தானா, வாசிக்கிறானா, அதை பற்றி கவலை இல்லை. வாசிப்பாங்க பாஸ்டர், அவங்க ஒரு நாள் வாசிப்பாங்க பாஸ்டர், ஒரு நாள் தெரிஞ்சுப்பாங்க பாஸ்டர். எப்போ? ஃபோனை கேளு, இந்த பக்கம் போய் அந்த பக்கம் வெளியில் வரக்கூடிய அளவுக்கு அதை கண்டுபிடிச்சவனை விட பெரிய புத்திசாலியாக இருப்பாங்க. ஆனால் வேதத்தை இன்னும் திறக்காமல் இருப்பாங்க, ஆதியாகமத்தை இன்னும் தெரிஞ்சிக்காமல் இருப்பாங்க, சங்கீதத்தை இன்னும் படிக்காமல் இருப்பாங்க, நீதிமொழிகளை இன்னும் படிக்காமல் இருப்பாங்க. இந்த நாட்களில் நான் சொல்லுகிறேன், வேதம் மிக முக்கியமானது. இந்த உலகத்தின் காரியங்களை எல்லாம் என்ன திரும்ப சொல்கிறாங்க. நேற்று ஒரு முஸ்லீமும் ஒரு இந்துவும் நான் மொத்தம் 3 பேர், 3 ரிலீஜியஸ் ஒன்றா இருக்கிற ஒரு கடையில். அப்போ என்ன சொல்கிறாங்க, சார்
உங்களதில் எழுதி இருக்கிறபடி தான் நடக்குதா இல்லை நடக்கிறத எழுதி இருக்காங்களா அப்படின்னு கேட்குறேன். நான் சொன்னேன், எங்கள் வேதத்தில் என்ன எழுதி இருக்கிறதோ அதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. அன்பு சபையே, இன்றைக்கு இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் இப்படி தான் நடக்கும்னு வேதம் சொன்னது தான் நடந்துக்கிட்டு இருக்கு. யுத்தங்களும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள்னு சொன்னாரா? இதன் விளைவுகளால் இனி வரக்கூடிய பஞ்சங்களையும் நாம் சந்திக்க வேண்டியிருக்கும். வேதத்தை தட்டி விடாதீங்க, வேதத்தின் வசனங்களை புறந்தள்ளி விடாதீங்க. போய் படிங்க, மத்தேயு 24 படிங்க, தானியேலை படிங்க, வெளிப்படுத்தலை படிங்க, அல்லது நாம் கடந்த நாட்களில் தொட்ட சப்ஜெக்டுகள் எல்லாம் பாருங்கள். நம்ம ரொம்ப நெருக்கத்தின் நாட்களில், கடைசி நாட்களில் இருக்கிறோம். இந்த நாட்களில் இன்னும் கூட கொஞ்சம் ஆண்டவரை நெருங்கி வரும்படியாக கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் உதவி செய்வதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நல்ல வாய்களை திறந்து, ஆண்டவரே உமக்கு நன்றி. நல்ல வாய்களை திறந்து, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வேதத்தை அறியணும், உம்மை நாங்கள் அறியணும், உம்மை நாங்கள் கண்டுகொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அதை ஆராய்ந்து பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களுக்கு கற்றுக் கொடுங்க, இயேசுவின் மூல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you. கட் பண்ணிட்டியாப்பா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை